அரசியல் செட்டப்பை உருவாக்கி இஸ்லாமியர்கள் திருடர்கள், இஸ்லாமியர்கள் சுரண்டி எடுத்துருவாங்க நீ கேட்கவே முடியாது. நீ வாயை திறக்க முடியாது. திருடங்க இருப்பானுங்க, எல்லா இடத்துலயும் இருப்பான். இப்படி நம்ம மோடி இருக்கிற மாதிரி RSS சொன்னாலே அது பொய்யா இருக்கும். சும்மா அந்த உருட்டுற வேலையில இங்க வச்சுக்க கூடாது. நான் தானம் கொடுக்குறதா இருந்தா நான் ஒரு முஸ்லீமா இருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? இதுக்கு நான் ஏங்க முஸ்லீமா மாறணும்? பிஜேபி RSS சங்க பரிவார் கும்பல் அதை களவாணித்தனமா எடுத்துக்கணும். மோடி போன்றவர்களுக்கு வரலாறு பாடம் கற்பிக்கும். வரலாறு ஒருபோதும் இந்த காவிகளை மன்னிக்காது. த நியூஸ் லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வக்ஃப் போர்டு இதை பற்றின பேச்சு தான் பெரிய பேச்சு பொருளாக பேசப்பட்டு இருக்கோம். இதற்கு நிறைய எதிர்ப்புகள், போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி விவரிப்பதற்காக நமக்குடன் இன்று நேர்காணலில் சந்திக்க இருப்பது பேராசிரியை திருமதி சுந்தரவழி அவர்களை. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு இந்த வக்ஃப் போர்டு இது வந்து பெரிய பேச்சு பொருளாக பேசப்பட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் இதை பற்றின பேச்சு தான் இருக்குது. இப்போது இஸ்லாமியர்களுக்கான அநீதி இது வந்து சமூக சிறுபான்மையினர்களுக்காகவும் இருக்கட்டும், கூட்டாட்சிகள் இருக்கட்டும், இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. வக்ஃபுடைய அதிகாரத்தை வந்து குறைப்பதற்கான எதிர்ப்பு, இஸ்லாமியர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்கான எதிர்ப்பு, இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளே எதிர்க்கட்சி தரப்புல வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்ல வராங்க? இது வக்ஃப் வாரியத்துல வந்து நிறைய வந்து புகார்கள் வந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து அபகரிப்பு புகார். அவங்க மெயினா குற்றச்சாட்டு வைக்கிறதே வந்து அபகரிப்பு புகார் வந்துகிட்டு இருக்கு. அதனால இதை வந்து நாங்க ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வரோம், அதற்கான திருத்த சட்டம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதும். அது மட்டும் இல்லாம இது முற்றிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை, இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமானது அப்படின்றது மத்திய அரசுடைய கருத்தா இருக்குது. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் அவர்களுடைய அரசியல் செயல் திட்டம் இதன் அடிப்படையில் பார்த்தாலே தெரியும். இந்த அரசே இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு, உழைக்கிற இந்துக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லோருக்குமே எதிரான ஒரு அமைப்பு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் வந்து நீங்கள் பிஜேபியினுடைய ஆட்சியை மையமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதில் பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள், விளிம்புநிலை மக்கள், இந்துக்கள், அது குறிப்பாக உழைக்கிற இந்துக்கள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரையும் பலி வாங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் வாழவே முடியாத ஒரு நாடாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் தான் இஸ்லாமியர்களை தங்களுடைய பொது எதிரியாக காட்டுவதன் மூலம் ஒரு அரசியல் செட்டப்பை உருவாக்கி அதை வந்து தக்க வைத்துக்கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் தொடர்ந்து ஒரு நூற்றாண்டு காலமாக இஸ்லாமியர்களை பொது எதிரியாக கட்டமைக்கிற ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இஸ்லாமியர் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் திருடர்கள், இஸ்லாமியர்கள் சுரண்டி எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. ஆனால் ஊருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் இவர்கள் எவ்வளவு கேடுகட்டவர்கள். இன்னைக்கு வக்ஃப் போர்டு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்தியாவிலே 3வது பெரிய சொத்து இருக்கிற ஒரு அமைப்பு. முதல்ல வக்ஃப் போர்டுன்றது தன்னிச்சையாக செயல்படுகிற அமைப்புகள் கிடையாது, அரசின் கீழே செயல்படுற ஒரு அமைப்பு. ஒரு கோயில்ல ஒரு பூசாரி தட்டில் வர்ற காசெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போற மாதிரிலாம் போக முடியாது. இது வக்ஃப் போர்டு அரசின் கீழ் இயங்குற ஒரு அமைப்பு, அரசு நிர்வகிக்குது. அதுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். வக்ஃப்ன்றானே முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம இறையெளியா நிலம் கொடுப்போம், அது இந்து கோயிலுக்கும் முஸ்லீம் கோயிலுக்கும் எதுக்கோ நாம ஏதோ நினைச்சிருப்போம், சாமி எங்களை காப்பாத்துன்னு. நாகூராண்டவர் கோயிலுக்கு போயிருப்போம், சாமி என்னை காப்பாத்தியா அப்படின்னு. ஏதோ நல்லது நடந்திருக்கும், நம்பிக்கை தானே இதெல்லாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க ஒரு நிலத்தையோ, ஒரு ஆடு மாடு கன்றையோ, அல்லது ஒரு பெரிய தங்கத்தையோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இதை நிர்வகிக்கணும். இது வந்து இறைவனுக்கு கொடுக்கப்பட்டது. வக்ஃப்ன்றாலே இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை என்று பொருள். அதுதான் நாங்க இறையிலி நிலம் அப்படின்னு இந்துக்கள் சொல்றது. இந்த பக்கம் வந்து நமக்கு கிறிஸ்தவர்கள்லாம் அது வந்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்றது. ஸோ இது எல்லாமே நம்ம ஆளுங்க வச்சிருக்கிற சடங்கு முறை தான். இதுக்குள்ள கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? 9,80,000 கோடி மதிப்புடைய பெரும் சொத்து இப்போ வக்ஃப் போர்டு கையில இருக்கு, அரசு கையில இருக்கு. இதை சுரண்டி தின்னணும். அதனுடைய அடிப்படையில் தான் வக்ஃப் போர்டினுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க. அந்த மாத்தினதுன்னு இருக்குல்ல, அது அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானதாக இருக்கிறது. நீங்க வெளிப்படையாவே இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்கான ஒரு சட்ட திருத்தம் என்பது வெளிப்படையா தெரியும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டு தான் முடிவெடுக்கணும். என்கிட்ட இருக்கிற சொத்து யார் வேண்டுமானாலும் எங்களுக்கு காணிக்கையா கொடுக்கலாம், அது வக்ஃப் போர்டு முடிவெடுக்கணும். ஆனா அந்த முடிவை இப்ப கலெக்டர் எடுப்பாராம். ஏன் கலெக்டர் எடுக்கணும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கலெக்டர்ல பெரும்பான்மையானவர்கள் RSS காரங்களா இருக்கிறாங்க.
இந்த மூளை வைத்திருக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ப்ராடக்டா இருக்கிறாங்க. ஸோ இந்த கும்பல்கிட்ட போய் நான் ஒரு நியாயத்தை எப்படி கேட்க முடியும்? இப்போ அவங்க மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ அறநிலை ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னாலே என்னது, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். தொண்டு நிறுவனாலே ஒருத்தவங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்கறது. அப்படி இருக்கும்போது இப்போ அறநிலையத்துறையில கோயிலா இருக்கட்டும், அதுல வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 1 கோடி லட்சம் நிதி வந்து நாங்க திரட்டுறோம். ஆனா ஒரு மசூதியாக இருக்கட்டும், ஒரு தர்காவா இருக்கட்டும், இது மூலம் எங்களுக்கு எந்த வரியான எங்களுக்கு ஏதாவது ஒரு வரி வருதா? இதுல வந்து ஒரு வரவு செலவு கணக்குல எங்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கறதானே அவங்களோட கருத்தா வைக்கிறாங்க. முதல்ல தர்காவோ ஒரு இஸ்லாமிய அமைப்போ அல்லது கிறிஸ்தவ அமைப்போ நம்ம அரசியல் சாசன சட்டப்படி ஆர்டிகல் 10 படி அது தனியார் சொத்து, நீ கேட்கவே முடியாது. அரசியல் சாசன சட்டப்படி நீ வாயை திறக்க முடியாது. அதுக்குள்ள கேட்கறதுக்கெல்லாம் உனக்கு சட்டப்படி இது தகுதியும் கிடையாது, அது கேட்க உரிமையும் கிடையாது. இதுதான் அடிப்படையானது ஒண்ணு. ஆனா இந்த இறையிலை நிலங்களா கொடுத்ததை ஒழுங்குபடுத்தணும், யாரோ ஒரு மாஃபியா தின்னுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அரசு தலைமையின் கீழே அரசால் நியமிக்கப்படுகிறவர்களால் இவங்க பார்க்கப்படுது. ஒவ்வொரு மாநில அரசும் கீழே இயங்குது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், மாநில அரசுகள் என்ன ஃபோர்ஜரியா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் கீழே இருக்கிற ஒரு அமைப்பை நீ வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்போ அவர் வந்து ஒரு அதை விற்கணும் போகும்போது அது வந்து வகுப்புடைய சொத்தா இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல அவருக்கு தெரிய வருது. அவன் சாமானியே தான், அவனுக்கு எந்த நாலேஜுமே கிடையாது, ஏதோ இடத்த வாங்கிட்டான் வித்துட்டான், விற்க நேரத்துல இது தெரிய வருது. அப்போ அவன் வந்து அந்த இடத்துல வந்து நிரூபிக்கணும், யார்கிட்ட, அந்த வகுப்போட தலைமை கிட்ட வந்து நிரூபிக்கணும். அப்ப நிரூபிக்கும் போது அந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனா அங்க தலைமையா இருக்கிறதே ஒரு கோர்ட்டாவும் ஒரு ஜட்ஜாவும் இருக்கிறதே அந்த வகுப்போடு அப்படிங்கும்போது அந்த சாமானியன் அப்ப அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது, சாமானிய பாதிக்கப்பட்டிருக்கானா அந்த இடத்துல அப்ப ஊழல் எந்த இடத்துல நடந்திருக்கும்? நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகலாம் முடியாதுன்னு கிடையாது. வக்ஃப் போர்டு தான் இறுதி தீர்ப்பெல்லாம் சொல்ற ஆணையம்லாம் கிடையாது. நீங்க தாராளமா கோர்ட்டுக்கு போகலாம். வக்ஃப் போர்டு மட்டும்தான் இதை தீர்மானிக்கும்லாம் கிடையாது. என்ன எதுக்காக வக்ஃப் போர்டு போய் கேட்கணும்ன்றாங்கன்னா, அது வக்ஃப் போர்டு நிலமா இருந்தா நீங்க எல்லா நிலத்துக்கும் போய் வக்ஃப் போர்டு கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சுத்த போய் பிரச்சாரம். சரிங்களா? எந்த நிலமா இருந்தாலும் வக்ஃப் போர்டு கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கப்பா, அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. வகுப்பு நிலமாக இருந்தால், வக்ஃப் போர்டோடைய நிலமா இருந்தா நீ வாங்கணும். அல்லது வக்ஃப் போர்டு நிலத்திற்கு தான தர்மம் செய்திருக்கிறாங்க ஒரு நிலம், ஆனா அதை ஒட்டிய ஒரு சர்வே என்ன இருக்கு, ஒருவேளை இதுவும் அங்க இருக்கலாமோ அப்படின்னு போது கொடுக்குறாங்க. இல்ல உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா வக்ஃப் போர்டு ஒண்ணும் பண்ண முடியாது. உன எவன் ஏமாத்துறானோ அவனை கழட்டிட்டு அடிக்கணும். இப்போ அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தானே அதை எங்க பார்த்தாலும் அங்கதான் போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அந்த நிலம் அவங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து அப்ப அந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கு தானே, அப்போ அந்த ஒவ்வொருத்திலையும் வந்து ஊழல் இருக்கதானே செய்யும். அப்ப அங்கே ஒரு ஆட்கள் இதை நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வக்ஃப் வாரியம் ஊழல் நடந்ததுன்னா வக்ஃப் வாரியத்துல 90% 100% மேல இருந்து அப்படியே தேவதூதர்கள்லாம் கிடையாது, மனுஷங்க தான். நிச்சயமாக அதுல கொஞ்சம் இருக்கும். ஆனா வக்ஃப் வாரியம் ஊழல் பண்ணி தான் இவரை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறதுன்றதுக்கான சான்றெல்லாம் சொல்லணும். இடத்த வித்தவன் வக்ஃப் வாரியக்காரனாவே இருக்க மாட்டான். யாரோ ஒருத்தன் வந்து புரோக்கர் இடம் எடுத்திருப்பான், அந்த புரோக்கரோ அல்லது யாரோ ஒருத்தர் காசை விச வச்சு, ஏன்னா இது வக்ஃப் வாரிய நிலம் எக்கச்சக்கமா கிடக்கிறனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் இவங்க கையில வச்சு இப்பதான் திரட்டி சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் இவங்க இருக்காது. இவங்க டாக்குமெண்ட்ஸே இல்லாத ஒரு இடத்த முதல்லயே பட்டா கிட்டா போட்டு வித்துடுவாங்க. வித்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இவங்க கண்டுபிடிக்கும் போது கேஸ் ஆகும். அது அப்போ வகுப்பு வாரியம் பாருங்க எங்க நிலத்தை வந்து எடுக்குது அப்படின்னு அதை கோவிச்சுக்க முடியாது. இப்போ வகுப்பு வாரியம் ஊழல் பண்ணிடுச்சு அப்படி சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் தவறு இருக்குங்க. அந்த தவறுக்காக மொத்தமா வெட்டி எறிஞ்சிட முடியாதுல்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சொன்னாங்க, அங்க பாருங்க எல்லாரும் உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. ஐநா சபை ஒரு அறிக்கை சொல்லிச்சு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மட்டும் இல்லைன்னா இந்தியாவில் பல உழைக்கிற குடும்பங்கள் தற்கொலை செஞ்சிருப்பாங்க இந்த கொரோனா காலத்துலன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப திட்டங்கள்ல பிரச்சனை இருக்கும், நிர்வாகத்துல சில குளறுபடிகள் இருக்கலாம். பட் ஆனா அதை பொய்யா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி உருவாக்குறது இருக்குல்ல. இவர்கள் நிலத்தை அபகரித்தார்கள் சொல்லு, எங்க அபகரிச்சிருக்காங்க சொல்லு. அதுக்கு இப்ப டேட்டா வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க 9 லட்சத்துக்கு கீழே மேலேயே வந்து ஏக்கர்ல வந்து இந்த சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா, இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டேட்கள் நிறைய எஸ்டேட்கள் வந்து எப்படின்னா 3 லட்சத்துக்கு மேல எஸ்டேட்டுகளே உருவாக்கிருப்பாங்க. அப்போ இந்த ஒவ்வொருத்தோடைய உடன்பாடு இல்லாம இந்த எஸ்டேட்டுகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துலயும் ஊழல் வந்துதானே இருந்திருக்கும். இப்ப இந்த நிலங்கள் இல்ல, நம்ம இதுல நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கப்படுது. வகுப்பு வாரியம் ஊழல்வாதிகள் சொல்றதுக்கு ஒரு ட்ரை பண்றாங்க. ஓகே,
அதுல இருப்பாங்க 10 ரூபா வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க இருப்பான். கட்டாயம் எல்லாம் அப்படி 100% புனிதர்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். திருடங்க இருப்பானுங்க, எல்லா இடத்துலயும் இருப்பான். இப்படி நம்ம மோடி இருக்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம எல்லாரும் கெட்டவர்கள் அப்படி முடிவுக்கெல்லாம் போக வேணாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டேட் நிலம் இருக்கு இல்லையா, இப்ப அதுக்கு தான் போன கேள்விக்கே நான் பதில் சொல்லேன். பல இடங்கள்ல எங்க வக்போர்டு இடம் இருக்குன்னே தெரியாது. இப்போ என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடமே 62 ஏக்கர் வந்து வக்போர்டு இடம். ஆனா ஒரு பெரிய நிறுவனம், கட்டுமான நிறுவனம், அதுல பெரிய கட்டடத்தை கட்டி எல்லா வேலையும் முடிச்சு வித்து அந்த ஏரியாவில் எல்லாம் முடிச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது வக்போர்டு இடம். அப்பதான் வக்போர்டு அதை கண்டுபிடிச்சு அவங்க கேஸ் போடுறாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, ஒரு பணக்காரனை வீடு கட்ட விடுவாங்களாம், அதுக்கப்புறம் வக்போர்டு இது எங்க அடங்கணும் போய். என்னடே, வக்போர்டுக்கு இருக்கிற நிலம் எக்கச்சக்க நிலம். அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு பல நேரம் தெரியாமலே போயிருது. இப்பதான் அது சர்வே பண்ணி அளவெடுத்து அதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற வரைக்கும் அவங்க பாக்குறாங்க. அப்படிங்களா? ஸோ நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எஸ்டேட்டை ஒருத்தன் கையகப்படுத்தினா, ஒருத்தன் கொடுத்தானா கொடுத்தவன் யாருன்னு தெரிஞ்சு போகும். அது ஒன்றும் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கம்பசூத்திரம்லாம் கிடையாது. எவன் கொடுத்தான், எவன் உள்வேலை பார்த்தா, எவன் லஞ்சம் வாங்கினா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் இப்பெல்லாம். ஆனால் நிலம் என்னன்னு தெரியாம இப்ப நான் சொன்ன உதாரணம் போல இப்படி மாட்டிக்கிற சொத்து தான் அதிகமான சொத்து. அதுதான் கேசஸா வருது. இன்னும் சொல்ல போனா இந்த வக்பு வாரியத்துடைய சொத்துக்களை இப்ப வடக்க ஃபுல்லா தெக்க வந்து அவ்வளவு கேவலமா வட மாநிலங்கள போராட்டமே அழிக்கணும்னு சொல்லி போராட்டம் நடந்தது. வக்பு வாரிய சொத்துக்களை கவர்மெண்ட் சொத்தா போட்டுக்கிறது, புறம்போக்கா மாத்தி விட்டுரும். இப்ப வக்பு வாருக்கு ஒரு சொத்து இருக்கு, ஒரு 5 ஏக்கர் ஒரு கிராமத்துக்கிட்ட இருக்குன்னா அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிறது. அரசாங்கம் இது எங்க சொத்துன்னு எடுத்து இது புறம்போக்குன்னு பதிஞ்சு விட்டுறது. பதிஞ்சு விட்டுட்டு அதை வந்து மக்களுக்கு கொடுக்கறதோ அல்லது அரசுக்கான எல்லாத்தையும் பண்றதோ, இது அயோக்கியத்தனம் இல்லையா? இதை திட்டமிட்டு வடக்க பண்றாங்க. ஏன்னா அங்க புறம் பாத்தீங்கன்னா RSS BJP சங்க பரிவார் கும்பலினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியின் கீழே வக்போர்டுடைய சொத்தை அரசு சொத்தாக மாற்றுகிற ஒரு திருட்டுத்தனத்தை, அயோக்கியத்தனத்தை RSS கும்பல் பண்ணுது. ஏன் அந்த இடத்துல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு நிஜமாவே அவங்க போராட்டத்துல இறங்கிருக்க கூடாதா? பாதிக்கப்பட்ட மக்கள் தானே அதுல போராட்டத்துல இறங்குனா அது பாத்துக்கலாம்ப்பா. போராட்டம் எதுக்காக இறங்குறாங்க? முதல் கேள்வி, எதுக்காக போராடுறாங்க? அவங்க சொத்தை யாரும் புடுங்கினாங்களா, இல்ல அவங்க சொத்தை வம்படியா இல்ல வக்போடுது அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல வக்போர்டுக்கான இடத்துல வம்படியா நீ குடியிருக்கிய? வக்போர்டு இடத்துல நம்ம குடியிருக்கலாங்க. இன்னொரு தகவலை சொல்றேன். வக்போர்டு இடத்துல குடியிருக்கலாம். குடியிருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ அந்த கோயிலுக்கு நம்ம போய் வரியா கொடுத்துட்டோம்னா இருமாண்டு விட்டுருவாங்க. அங்க யாரும் அறுவாலை தூக்கிட்டு வந்து வெட்டி தீர்த்து விடுவேன்லாம் சொல்றதெல்லாம் ஆள் கிடையாது. ஸோ இந்த போராட்டங்களை நம்ம வகைப்படுத்தணும். அந்த நிலத்தை வாங்கி ஏமாந்தவங்க போராட்டமா, இல்ல அந்த நிலத்தை எடுத்து அரசு ஏமாத்தி மக்களுக்கு கொடுத்து அது போராட்டமா, இல்ல கேஸ் அந்த நிலத்தின் மேல பின்னாடி கண்டுபிடிச்சாங்களா, இவங்க தலைமுறையா இருக்க அது பின்னாடி கண்டுபிடிச்சா அதை சொல்றாங்களா? இப்படி வெரைட்டியா இருக்கு கேஸ். நம்ம கண்ணை மூடிட்டு RSS காரங்க சொல்றதெல்லாம் அப்படியே காதுல வாங்கிடக்கூடாது. ஏன்னா RSS சொன்னாலே அது பொய்யா இருக்கும், புரட்டா இருக்கும், வரலாற்று திரிபா இருக்கும். உண்மையா மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். வடக்க பொறுத்தவரையும் நான் பார்க்கறது பகுத்தறிவின்மை. அது ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. கல்வியும் பொருளாதார தன்னிறைவும் இல்லாதவர்களா இருக்காங்க. அது இன்னொரு அடிப்படையான பிரச்சனை. ஸோ எதை கிளப்பி விட்டாலும் அதை வந்து மூளைக்குள்ள டப்புன்னு எடுத்துக்கிட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் ஆகுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி வச்சுக்க முடியாது. இங்கே யார் பருப்பும் வேகாது. எதுனாலும் நாங்கள் வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். நாங்கள் அரசியலாக ரியாக்ட் ஆகும். இது தப்பே, இது சரியில்லையே, மோடி வந்தால் சேரு காலியாக இருக்கே, அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் போனானா அதுல என்ன உருட்டு இருக்கு, அதுல எத்தனை கோடி உள்ளடி வேலை பார்த்தாரு, எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி. அப்ப தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது எந்த சமூகத்தினரும் எந்த இதுலயும் வந்து அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்த ஒரு அறநிலைத்துறையில வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எதிர்த்தரப்புல. அப்படி கேட்கும்போது அப்போ சரி வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த திட்டத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்து அறநிலையத்துறைக்குள்ள நீங்க யார் வேண்டுமானாலும் பூசாரி ஆகலாம். அறநிலையத்துறையினுடைய தலைமை இடத்துல கட்டாயம் 2 மௌலானாக்கள் இருக்கலாம், கட்டாயம் 2 கிறிஸ்தவ பாதிரியார்களும் சிஸ்டர்ஸோ இருக்கலாம் அப்படின்னு நீ ஒரு ரூலை கொண்டு வா. நாங்க ஏத்துக்கிறோம், வெளிப்படையாக்குவோம். நீ ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு ஏத்துக்கிறதுல என்ன? அல்லாஹ் ஏத்துக்கவே கூடாதுனாரா? சுந்தரவல்லி போய் வக்போர்ட்ல உட்காந்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்காதா? இன்னும் சொல்ல போனா சுந்தரவல்லியா அல்லாஹ்வுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம பிள்ளைப்பாது அப்ப நம்ம கூட நின்று அடி வாங்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு அல்லாஹ் நினைப்பாரு. அதனால புரிஞ்சுக்கணும்னு மாற்றம் எந்த வகையில் வந்தாலும் நான் ஏற்றுக்கிற தயாரா இருக்கேன். நான் நீ செய்ய தயாரா? என் மேல திணிக்கிறேல,
நீங்க வந்து வக்ஃப் போர்டுக்குள்ள மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும், நாங்க பெண்களுக்கு புத்துணர்வு கொடுக்குறோம். அந்த அந்த ஒரு வெங்காயமும் இல்லை, இங்க இருக்கிறாங்க பெண்கள். ஆல்ரெடி தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் போர்டுல 2 பெண்கள் இருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டினுடைய பிரீச்சரா, இஸ்லாமிய கருத்து பரப்புரையாளர்களா, பிரேயர் வைக்கிறவங்களா மதுரையில 15 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்துட்டாங்க. சும்மா அந்த உருட்டுற வேலையில இங்க வச்சுக்க கூடாது, நாங்க வந்து பெண்களுக்கு அப்படியே கொடை பிடிச்சோம் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் போலியான திட்டமிட்ட ஒரு பரப்புரை. இது தவறு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நீ அறநிலையத்துறையில 2 இஸ்லாமியர்கள் 2 கிறிஸ்தவர்களை நீ அறநிலையத்துறையினுடைய அந்த முடிவெடுக்கிற இடத்துல ஒன்னால போட முடியும்னா நான் என் கூட வந்து வா, நம்ம வக்ஃப் போர்டில் சுந்தரவல்லியும் போவோம், இன்னொன்று ரெபேக்காவும் வரட்டும், நாங்கள் போய் பார்க்குறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. ஆனால் நீ செய்ய மாட்ட. உன் கோயிலுக்குள்ள இந்துவா இருக்கிற நானே வர முடியாது, உன் கோயிலுக்குள்ள இந்துவா இருக்கிற என் பிள்ளைங்க பூசாரியா வர முடியாது, உன் கோயில்ல இந்துவா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க வெறும் ஓதுவாரா மட்டும்தான் இருக்கணும், பூசாரியா அவங்களும் வர முடியாது. அப்போ உன் இடத்துக்குள்ள இந்துவா இருக்கிற என்னையவே நீ இப்படிதான் வச்சிருக்க, நீ எப்படி சிறுபான்மை மக்கள் அனுமதிப்ப? அப்ப அதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இதை யோசிப்போம். அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாப்பா. அது என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் தானம் கொடுக்குறதா இருந்தா நான் ஒரு முஸ்லீமா இருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? நான் யாரா இருந்தா என்ன, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாகூர் ஆண்டவர் பரவாயில்லப்பா, என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மசூதி இருக்கு, பண்டிகை வைக்கிறாங்க, நான் போறேன், ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், நோம்பு கஞ்சி வச்சுக்கோங்க, இந்த ஒரு 5000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் கொடுக்குறேன்னா நான் முஸ்லீமா தான் இருந்தா கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன அயோக்கியத்தனம்? இப்படி இறையியல் நிலங்கள் சாமானியர்கள் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் இது மாதிரியான சாதாரணமாக நடக்கும். நீங்க தமிழ்நாட்டு மக்கள் போய் வேளாங்கண்ணிக்கும் எல்லா நேர்த்தி கடன் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். நாகூர் ஆண்டவர் போய் எல்லா நேர்த்தி கடன் கொடுப்பா. அதுமா இன்னொன்னு சப்பரம் வரும்போது ஊரே நிற்கும், இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ எல்லாம் நாகூர் ஆண்டவர் சப்பரம், சந்தன சப்பரத்துக்கு எல்லாத்துமே இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மனநிலையில கல்ச்சுரலா கடவுள் நம்பிக்கை என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். நான் இங்க என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் வந்து சட்டம், புதிய சட்டம் சொல்லுது தானம் கொடுக்கணும்னா, சுந்தரவல்லி ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்குது, ஒரு இஸ்லாமியருடைய கோயிலுக்கு தானம் கொடுக்குது, ஒரு வக்ஃப் போர்டு போகுதுன்னா, அந்த சுந்தரவல்லி 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும்னா இவனுக்கு இனத்தை வச்சு அடிக்க, நான் கேட்குறேன், இனத்தை வச்சு அடிக்க. ஏன்னா நான் தானம் பண்ற எதுக்கு என் மதம் மாறணும்? இது மதம் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை, உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். என்னை வந்து எனக்கு அந்த கோயிலுக்கு போறேன், அல்லாஹ் என்னை காப்பாத்துறாருன்னு நினைக்கிறேன், அல்லது தர்காக்கு போறேன், அங்க எனக்கு நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் இப்படி நம்புறாங்க, அந்த நம்பிக்கையின் விளைவா என் பெருசா நான் நினைச்சதை நீங்க என்னை காப்பாத்தி விட்ட சாமி அப்படின்னு தான் கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுக்குறாங்க, இந்த காணிக்கையா கொடுக்குறாங்க. இதுக்கு நான் ஏங்க முஸ்லீமா மாறணும்? 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தவர்கள் தான் சொத்து கொடுக்கணும் அப்படின்னு நீ சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னா உள்ள இருக்கிற அரசியல் என்ன? வக்ஃப் போர்டுக்கு சொத்து கொடுத்துடக்கூடாது, வக்ஃப் போர்டுக்கு சொத்தை வந்துடக்கூடாது, வக்ஃப் போர்டுக்கு பொதுமக்கள் யாரும் காணிக்கை அதையும் கொடுக்க முடியாது. இப்போ 5 எனக்கு ஒரு நல்லதே நடந்தா கூட உன் சட்டப்பிரகாரம் நான் கொடுக்கவே முடியாது. ஏன்னா 5 வருஷம் நான் போய் உட்காந்து அல்லாஹ் ஓதிட்டு இருக்க முடியுமா? நான் கடவுள் மறுப்பாளர், நான் சாமி கும்பிடாதவ. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மசூதிக்கு நான் கொடுக்கணும்னு நினைச்சா நான் ஏன் போய் அல்லாஹ் கும்பிடுறோம்? நாங்கள் மனுஷங்களை நேசிக்கிறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்காக நான் 5 வருஷம் வந்து நீங்க தொழுகை நடத்தி நீங்கள் ஒரிஜினலா முஸ்லீமா இருந்தா தான் கொடுக்கணும்னா இது எவ்வளவு கேடு கட்டத்தனம், இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதுதான் தப்பு நான் சொல்றேன். இன்னொரு வக்ஃப் போர்டுடைய முடிவை தூக்கி கலெக்டர்கிட்ட கொடுக்குறது, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப கலெக்டர் முடிவெடுக்கிறனா கலெக்டர் யாரு கீழே இருப்பா? அதிகாரத்தின் கீழே இருப்பாரு. இப்போ வக்ஃப் போர்டுடைய சொத்துக்கள் அதிகமா இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா மாவட்ட வாரியமா அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா மாவட்ட வாரியம் புரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மாநிலத்துக்குள்ள வக்ஃப் போர்டு இருக்கும், மாநில அரசு கீழே அதை நிர்வகிப்பாங்க. அதுக்கே 8 பேர் கொண்ட குழு இருக்கு, அந்த 8 பேர் கொண்ட குழு அதை நிர்வகிக்கும். அப்படி ஒரு செட்டப்பான பாடி இருக்கு, அதுல இதுவரையும் பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனா நீ அதை எடுத்துட்டு போய் மாவட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா மாவட்ட நிர்வாகம் என்பது ஒன்றிய அரசினுடைய கையில் இருக்கு. அதுலயும் இப்ப 61% இந்த ஒன்றிய அரசினுடைய தாய் கழகமா இருக்குல்ல RSS, அதுல இருக்கிற சங்கல்ப் என்கிற நிறுவனத்தின் மூலமா ப்ரொடெக்ஷன் அப்படியே வெளியே தூக்கி போடுறாங்க. அப்ப சங்கல்ப் மூலமா 61% IPS-உம் IAS-உம் வெளியே வர்றாங்கன்னா இந்த நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் அவர்கள் பரவி இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட இப்படியான ஒரு சட்டம் போச்சுன்னா, இப்ப நான் ஒரு பிரச்சனையோட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, கலெக்டரை போகுது, கலெக்டர் நினைச்சா இது அரசு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், கலெக்டர் நினைச்சா இது வக்ஃப் வாரிய சொத்துன்னு சொல்லலாம். இது என்ன மாதிரியானது? கலெக்டர் நினைச்சா எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா அது வக்ஃப் வாரியத்துல NOC வாங்கிட்டு வந்தா தானே அவரே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி
இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப கிடையாது, இந்த சட்டத்துல கிடையாது. நீங்க வக்ஃப் வாரியத்துல என்ஓசி வாங்கிட்டு வந்தால் அப்படி ஒரு இருந்தாலே கலெக்டருக்கு வேலையே இல்லையே. அப்ப என்ஓசி கொடுத்தாதான் செல்லும்னா அங்க வக்ஃப் போர்டுல கையில் எடுக்குது. ஆனா அப்படி இல்லையே, இங்க அப்படி வேற இல்ல. இங்க என்ன சொல்றான்னா, இப்ப சுந்தரவள்ளி கொடுக்குற அல்லது தம்பி தமிழ் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அவன் கொடுக்குற சொத்தை கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாரு. இவங்க 2 பேரும் இந்துவா இருக்காங்களா, நாங்க 2 பேரும் சாமி கூட கும்பிடாதவங்களா இருப்போம், அது வேற விஷயம். இவங்க 2 பேரும் இந்துவா இருக்காங்களா, இவங்க சொத்தை வந்து அரசுக்கு போட்டு விட்டுரு, வக்ஃப் போர்டுக்கு போடாத. இது வந்து இதுவா, சரி இதை வக்ஃப் போர்டு போடு. அப்ப அங்க இருக்கிற அதிகார வர்க்கம் கலெக்டரை நிர்பந்தப்படுத்துதுன்னா ஒட்டுமொத்தமான இந்த சொத்தை பூரா மொத்தமா சுரண்டி எடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் அயோக்கியத்தனம். இது ஆர்டிகல் 30க்கு வந்து எதிரானது. மதம் சார்ந்த அந்த உணர்வை வளர்த்துக்க எனக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கே அடிப்படை உரிமைக்கே எதிரானது. அப்ப இந்த திட்டம் நிறைவேறினுச்சு, இந்த சட்டம் நிறைவேறினுச்சு அப்படின்னா தொழிலதிபர்களுக்கும் கார்பரேட்டர்களுக்கும் யூஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. ஏன்னா இந்தியாவில் 3வது ரயில்வேயை விட ரயில்வேக்கு அடுத்த நிலையில இருக்கிற பெரிய சொத்து இருக்கிற ஒரு அமைப்பு. அதுக்கு காரணம், அதுக்கு அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இருக்கும், அந்த பெரிய பாடி, பெரிய செட்டப். இந்த 10 லட்சம் கோடி பணம் இருக்குல்ல, நிலம் இருக்குல்ல, மதிப்புடைய நிலம், இதை சுரண்டணும், கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுத்துடணும். உள்ளூர்ல இருக்கிற பிஜேபி RSS சங்கப்பரிவார் கும்பல் அதை களவாணித்தனமா எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு சிறுபான்மை மக்கள் கையில பொருளாதாரமாக அல்லது ஒரு பெரிய நிலமாக எதுவும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க சச்சார் கமிஷன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இந்தியாவில் பழங்குடிகளை விட, பிற்படுத்தப்பட்ட மக்களை விட, தலித்துகளை விட பொருளாதாரத்திலும் கல்வியிலும் இங்கே இஸ்லாமியர்கள் மிக மோசமான நிலையில் இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் அரசு தெளிவா இருக்கு, சிஏ கொண்டு வந்துட்டோம், குடியுரிமை கிடையாது. அதுக்கப்புறம் உனக்கு இருந்த சிறப்பு சட்டம் 370 தூக்கிட்டோம். அங்க வந்து நீ இனிமேல் உன் சொத்து, இங்க யாரும் சொத்து வாங்க முடியாதுன்னா ஆட்ட முடியாது. அதே மாதிரி உனக்கு எதிராக நான் வந்து இடஒதுக்கீடு நிறுத்தினேன். கர்நாடகத்துல 4% இடஒதுக்கீடு தூக்கிட்டாங்க. அப்போ உனக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அப்ப இடஒதுக்கீடு இல்லை, குடியுரிமை இல்லை, நீ வாழ முடியாது. ஸ்காலர்ஷிப்பை தூக்கி இருக்கிறோம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய ஸ்காலர்ஷிப், உயர்கல்விக்கான ஸ்காலர்ஷிப் தூக்கியாச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்படியே அழகா கட்டங்கட்டி ஒன்னொன்னா செஞ்சு இங்க வந்து நிக்கிறாங்க. கடைசி அவங்க கண்ணுக்கு பட்டது ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் அமௌண்ட்ல ஒரு சொத்து இருக்குன்னா, நாளைக்கு இது இஸ்லாமியர்களை காக்கிறதுக்கு உதவிடுமோ, ஒருவேளை அவங்கள பாதுகாக்க இது ஒரு சொத்து ஆயிருமோ அப்படின்னு நம்பிக்கையில தான் அதையும் உடைச்சு டெமாலிஷ் பண்ணிட்டு மொத்தமா இஸ்லாமியர்களை சொந்த மண்ணில் ஏதுமற்றவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தினோட வெளிப்பாடுதான் இது. என்ன, நாங்க இப்ப வலிமையா இருக்கோம், எதிர்கட்சிகள் வலிமையா இருக்கும், அதனால ஆட்ட முடியாது வாழ. மெசாரிட்டி அப்படின் போது யார்கிட்ட சொத்து அதிகமா இருக்குதோ அவங்க தான் பவர்ல இருப்பாங்க. இது வந்து பொதுவான ஒரு கருத்து. அப்படி இருக்கும்போது இந்த வக்ஃப் வாரியத்துக்கிட்ட தான் ஒரு இஸ்லாமிய கண்டென்ட்ல வந்து இருக்குது. அப்போ அதிகமான சொத்துக்கள் இருக்கும்போது அப்ப இந்துத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் அதிகமா இந்துத்துவம்ஸ்ல தான் இருக்கிறாங்க அப்படின் போது அப்ப இஸ்லாமியர்களுக்கு அடிமையாகப்படுமோ இந்துக்கள் அப்படிங்கிறதா அவங்களோட தரப்பாகவும் சொல்லப்படுது. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி, சும்மா கட்டி விட்டுருவோம், அடிச்சு விடுவோம் அப்படின்றது. உண்மையை சொல்ல போனா இஸ்லாமியர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளுக்கு மேலா சொந்த நாட்டில் அவர்கள் வந்து வாடகைக்கு வீடற்றவர்களாக, வாழ முடியாதவர்களாக, தொழிலற்றவர்களாக, கல்வியற்றவர்களாக ஒரு பெரும் பின்னடைவில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய விடுதலையை தீர்மானிக்கிறவர்களாக இருந்தாங்க. 1.5 லட்சம் பேர் இந்தியாவினுடைய முதல் விடுதலை போராட்டத்தில் தன் உயிரை கொடுத்தாங்க இந்த நாட்டுக்காக. இன்னும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிரை கொடுத்தவருடைய பட்டியல் நீங்க போனா அந்த நினைவு சின்னத்துல 90% பேர் முஸ்லீம்களாக இருப்பார்கள். நம்ம ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில ஏராளமானவர் முஸ்லீம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூரை கைப்பற்றிய போது அங்க ஒரு பெரிய நிதி நிறுவனத்தை, பேங்கை உருவாக்கணும். அப்பதான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும், உருவாக்க முடியும். அப்ப பணத்தை அள்ளி எரிஞ்சு கொடுத்தது வந்து அவருடைய முஸ்லீம் நண்பர். நீ தரவனாயா இருந்தாயா ஒரு நாட்டை கட்டமையா அப்படின்னு. நீங்க இந்த நாட்டினுடைய நரம்பு, நாடி, ரத்தம் எல்லாவற்றிலும் இந்த நாட்டுக்கான மக்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு எதுவும் கொடை பிடிக்க போறதில்ல, வக்ஃப் போர்டு சொத்துல 5 ஏக்கர் எழுதி வைக்க போறேம்மா உனக்கு சுந்தரவல்லி, அப்பெல்லாம் கிடையாதுங்க. நான் மனசாட்சியோட பேசுறேன். என்னுடைய சகோதரர்கள் யாரும் வந்து ஒட்டகத்திலேயோ இங்க இந்த பக்கம் வந்து போட்லயோ வந்து இறங்கினவங்க எல்லாம் கிடையாது. எங்க ஊராளுங்க பூரா எங்க ஜீன்ல இருக்கிற ஆளுங்க, எங்க ஊராளுங்க, எங்க அண்ணன் தம்பிங்க. ஆனா ஒரு பெரும் துயரத்துக்குள்ள இவங்க தள்ளுறாங்க.
இவன் உன்னை அடிமைப்படுத்திடுவான், உன் இடஒதுக்கீட்டை எடுத்துப்பான், உன் சொத்தை புடுங்கிப்பான், உன்னை வந்து தெருவில் விட்டுருவான் அப்படின்றதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களை எதிரிகளாக கட்டமைக்கிறது. ஆனா அவங்க அப்படி இல்லை. 2% தான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தன்னிறைவான வாழ்க்கை வாழ்றாங்க. அப்ப வாழ்வுரிமையற்றவர்கள் அவங்க இருக்கும்போது அவர்களை குற்றவாளிகளாக எதிரிகளாக காட்டுகிற அயோக்கியத்தனம் மோடி போன்றவர்களுக்கு வரலாறு பாடம் கற்பிக்கும். இந்த அயோக்கியத்தனத்துக்கு பதில் சொல்லணும் இந்த கும்பல். இப்பயே அவமானப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. இன்னும் இருக்கு இவங்களுக்கு பதில். மக்கள் மன்றத்துல இவங்களுக்கு பதில் சரியா இருக்கு. வரலாறு ஒருபோதும் இந்த காவிகளை மன்னிக்காது. ஏன்னா இந்த வரலாற்றினுடைய நெடுக்க ரத்தத்தையும் சதையும் சிந்தி போன ஒரு கூட்டத்தை சொந்த நாட்டில் அகதிகளாக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் மட்டையா நினைக்கிற இந்த கும்பலை சரியான பாடத்தை நாங்கள் கற்பிப்போம். சிறப்பா சிறப்பித்ததற்கு நன்றி தோழர். நன்றி. நன்றி நேயர்களே.